இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வெள்ள பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கோரி தாமன் ஸ்ரீ மூடா மக்கள் மறியல், மகஜரிலும் கையெழுத்து வேட்டை. ஷாலாம் தாமன் ஸ்ரீ மூடாவில் வெள்ள பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு வரும் 500க்கும் மேற்பட்டோர் இன்று காலை அங்கு ஒன்று கூடி அதிருப்தியை வெளிப்படுத்தினர். தங்களின் கேள்விக்கான விளக்கத்தை பெறவும் மகஜரில் கையொப்பம் இடவும் ஏதுவாக காலை 10 மணிக்கு தாமன் ஸ்ரீ மூடா மக்கள் ஒன்று கூடினர். அடைமழை வரும் போதெல்லாம் வெள்ள பிரச்சனையால் நாங்கள் அவதிப்படுகிறோம். எனவே இதற்கு என்னதான் தீர்வு என்பது தெரிந்தாக வேண்டும் என அவர்கள் திட்டவட்டமாக வலியுறுத்தினர். அதிகார தரப்பு 14 நாட்களில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி உரிய தீர்வை அறிவிக்க வேண்டும் என தாமன் ஸ்ரீ மூடா குடியிருப்பாளரும் சமூக ஆர்வலருமான உமாகாந்தன் கேட்டுக்கொண்டார். இவ்வேளையில் கொத்தகெம்பனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் ஸ்ரீ மூடாவுக்கு வந்து தனது தரப்பு விளக்கத்தை வழங்கினார். நீண்டகால தீர்வாக 100 மில்லியன் ரிங்கிட் செலவில் வெள்ள தடுப்பு திட்டத்தை மேற்கொள்ள பாகிஸ்தான் ஹரப்பான் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். எஸ்டிஆர் ரொக்கு உதவி, வாட்ஸ்அப்பில் வைரல் ஆகும் லிங்கை தட்டி மோசம் போகாதீர், ஃபாமி நினைவுறுத்து. எஸ்டிஆர் எனப்படும் ரஹ்மா ரொக்க உதவி தொடர்பில் வாட்ஸ்அப்பில் தற்போது வைரலாகி வரும் தகவலை பொதுமக்கள் நம்பி ஏமாறக்கூடாது. தொடர்பு துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்ஸில் அவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார். அனாமதேய லிங்க் இணைப்பை அது கொண்டுள்ளது. தெரியாமல் அதனை தட்டி பார்த்தால் முதலீட்டு மோசடி கும்பல் உள்ளிட்ட 3ஆம் தரப்புகள் உங்கள் சுய விவரங்களை திருடக்கூடும். வாட்ஸ்அப்பையும் நீங்கள் பயன்படுத்த முடியாமல் போய்விடும் என அமைச்சர் எச்சரித்தார். எந்தவொரு அரசாங்க உதவிகள் குறித்த தகவல்களையும் பொதுமக்கள் தொடர்புத்துறை அமைச்சின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றார் அவர். எஸ்டிஆர் ரொக்க உதவிக்கான தகுதியை சரிபார்ப்பது மற்றும் அதனை எப்படி பெறுவது என கூறி 2 நாட்களாக ஒரு லிங்க் இணைப்பு வாட்ஸ்அப்பில் வைரலாகி வருகிறது. பிரதமரை இழிவுபடுத்தினால் உடனடியாக பாயும் சட்டம், ஜம்ரி விதோர் போன்றோரை உட்படுத்திய சம்பவங்களில் வேகம் காட்டுவதில்லையே, ஜயத் இப்ராஹிம் விமர்சனம். பிரதமர் இழிவுபடுத்தப்படும் சம்பவங்களில் வேகம் காட்டும் சட்ட அமலாக்கம் அதுவே மற்ற விவகாரங்கள் என்றால் சுணக்கமடைந்து விடுகிறது. சுயேட்சை சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத்தை உட்படுத்திய சம்பவமே இதற்கு நல்ல உதாரணம் என சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் டாக்டர் சயத் இப்ராஹிம் கூறினார். இந்துக்களின் தைப்பூச காவடி ஆட்டத்தை பேயாட்டத்துடன் மது போதையுடனும் ஒப்பிட்டு பேசிய ஜம்ரி வினோத் மீது நாடளாவிய நிலையில் 900க்கும் மேற்பட்ட போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டன. அவரின் பொறுப்பற்ற பேச்சு 3R எனப்படும் இனம் மதம் ஆட்சியாளர்களை நிந்திக்கும் செயல் அல்லது அப்பட்டமான உண்மையாகும். இருந்தாலும் விசாரணை அறிக்கை தேசிய சட்டத்துறை அலுவலகத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறது. அது எப்போது தூசி தட்டி எடுக்கப்படும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை சிறுமைப்படுத்தியதாக பிளந்தானில் கைதான ஆடவர் சில நாட்களிலேயே நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறார். இது அப்பட்டமான இரட்டை நிலைப்பாடாகும். அரசியல் ரீதியாக எதிர்மறையான விளைவை கருத்தில் கொண்டே இவ்வாறு செய்யப்படுகிறது. மித்ராவின் PPSMI நிதி முதல் கட்டமாக 46 அமைப்புகளுக்கு விநியோகம். பிரபாகரன் தகவல். இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ராவின் PPSMI எனப்படும் 2025ஆம் ஆண்டுக்கான மலேசிய இந்தியர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களுக்கான நிதி முதல் கட்டமாக 46 அமைப்புகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மொத்தம் 40 மில்லியன் ரிங்கிட்டை அது உட்படுத்தி இருப்பதாக மித்ரா தலைவர் P. பிரபாகரன் கூறியுள்ளார். நிதி வழங்கப்பட்ட திட்டங்களில் B40 குடும்பங்களை சேர்ந்த 4500 குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்விக்கான அனாக் பிந்தார் நெகிரா கெமிலாங் உதவி திட்டம் முக்கியமானதாகும். அது தவிர 2000 சிறுநீரக நோயாளிகளுக்கு தலா 5000 ரிங்கிட் மானியம் வழங்கும் 2025 மித்ரா டயாலிசிஸ் திட்டமும் அடங்கும். இவ்விரு திட்டங்களின் கீழ் உதவி பெற மே 2ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்க தொடங்கலாம். இந்த PPSMI திட்டங்களுக்கு கடந்த டிசம்பரில் விண்ணப்பங்கள் திறக்கப்பட்ட நிலையில் 1332 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றன. ஆழமான பரிசீலனைக்கு பிறகு தொடக்க கட்டமாக 46 அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதனிடையே அவ்வமைப்புகளுக்கு புத்திரஜயாவில் நிதி அங்கீகார கடிதங்களை வழங்கிய நிகழ்வு நேற்று நடைபெற்றது. அமெரிக்காவில் உள்ள மலேசியர்களுக்கு விசா நிபந்தனைகளில் எந்த மாற்றமும் இல்லை, விஸ்மா புத்ரா விளக்கம். அமெரிக்காவில் தங்கி இருக்கும் அல்லது அந்நாட்டுக்கு சுற்றுலா செல்லும் மலேசியர்களுக்கு விசா நிபந்தனையில் தற்போது எந்த மாற்றமும் இல்லை. அவர்களுக்கு பாதிப்பை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு குடிநுழைவு கொள்கையிலும் மாற்றம் ஏதும் நடக்கவில்லை.
வெளியுறவு அமைச்சான விஸ்வா புத்ரா அதனை தெளிவுபடுத்தியுள்ளது. அமெரிக்காவில் நூற்றுக்கணக்கான வெளிநாட்டவர்களின் விசா அனுமதி ரத்து செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியானாலும் அது மலேசியாவை குறிவைக்கவில்லை என அமைச்சு கூறியது. என்ற போதிலும் நிலவரங்கள் அணுக்கமாக கண்காணிக்கப்படும். ஒருவேளை மலேசியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் நிகழ்ந்தால் அது முறைப்படி தெரிவிக்கப்படும். அதே சமயம் அமெரிக்காவில் தங்கியுள்ள அல்லது அங்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள மலேசியர்களும் அந்நாட்டு குடிநுழைவு மற்றும் விசா கொள்கைகள் குறித்து நிலவரங்களை கண்காணித்து வர வேண்டும் என விஸ்மா புத்ரா கேட்டுக்கொண்டது. பந்தியில் கூர்மையான ஆயுதத்துடன் பொதுமக்களை தாக்க முயன்ற ஆடவரால் பரபரப்பு. ஸ்லாங்கூர் பந்தியில் ஆக்ரோஷம் அடைந்த ஆடவர் கூர்மையான ஆயுதத்துடன் பொதுமக்களை தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பந்திங் மருத்துவமனை அருகே உள்ள ஓர் உணவகத்தில் சனிக்கிழமை அச்சம்பவம் நிகழ்ந்தது. தாக்கப்பட்டதிலிருந்து தப்பிக்க அங்கிருந்தவர்கள் நாற்காலிகளை கேடயமாக பயன்படுத்தியதை வைரலான 57 வினாடி வீடியோவில் காண முடிந்தது. நிலைமை கைமீறி போவதை தடுக்க பாதுகாவலர் அவ்வாடவரின் காலில் துப்பாக்கியால் சுட்டார். குவாலலங்காட் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அக்மல் ரிசால் ரட்சி அச்சம்பவத்தை உறுதிப்படுத்தினார். முழு அறிக்கை இன்று வெளியாகும் என அவர் சொன்னார். செவ்வாய் கிரகத்தில் 328 அடி அகல பள்ளத்தை கண்டுபிடித்து நாசா. ஏலியன்கள் இருக்கக்கூடுமோ? செவ்வாய் கிரகத்தில் ஒரு பெரிய மர்ம பள்ளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஏலியன் எனப்படும் வேற்று கிரகவாசிகளின் நிலத்தடி உலகிற்கான வாயில் என்று அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவின் விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். 328 அடி அகலமும் இப்பள்ளம் தோன்றியதற்கான காரணம் தெளிவாக தெரியவில்லை. என்றாலும் ஒரு விண்கல தாக்கத்தால் அது உருவாகி இருக்கலாம் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். செவ்வாய் கிரகத்தின் தீவிர வெப்பநிலை மற்றும் மேற்பரப்பு அளவிலான கதிர்வீச்சு மனித வாழ்க்கைக்கு எளிதில் தீங்கு விளைவிக்க கூடியதாகும். எனவே அச்சிவப்பு கிரகத்தின் கடுமையான நிலைகளில் இருந்து உயிரினங்களை பாதுகாக்க அந்த நிலத்தடி சுரங்க பாதையே சரியானதாக இருக்கும் என நாசா கூறியது. இப்பள்ளமானது வேற்று கிரகவாசிகள் வாழும் ஒரு விரிவான நிலத்தடி சுரங்க பாதை வலையமைப்பிற்கு இட்டு செல்லும் முக்கிய புள்ளியாக இருக்கலாம். எதிர்காலத்தில் விண்கலங்கள், ரோபோக்கள் மற்றும் மனித கிரகங்களுக்கு இடையேயான ஆய்வாளர்களும் கூட இது பாதுகாப்பான தங்குமிடமாக அமையலாம் என விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். ஆய்வரங்கை தடுப்பதா? மலாயா பல்கலைக்கழகத்திற்கு மாணவர் அமைப்பு கேள்வி. ஏப்ரல் 20 இன்று நடைபெறவிருந்த ஓர் ஆய்வரங்கை மலாயா பல்கலைக்கழக நிர்வாகம் நடத்த விடாமல் செய்திருப்பதாக மாணவர் அமைப்பொன்று குற்றம் சாட்டியுள்ளது. மலேசியாவின் அடையாள நெருக்கடி மலேசிய மதசார்பற்ற நாடா அல்லது மதம் சார்ந்த நாடா என்பதே அந்த ஆய்வரங்கின் தலைப்பாகும். விளம்பர போஸ்டரின் படி அதில் அரசியலமைப்பு சட்ட நிபுணர் மாலிம் இம்தியாஸ், பிரபல சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான சித்தி காசிம் பேச அழைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் 3R எனப்படும் இனம் மதம் ஆட்சியாளர் அம்சங்களை மேற்கோள் காட்டி அதனை ரத்து செய்யுமாறு பல்கலைக்கழக நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதுதான் பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும் கல்வி சுதந்திரமா என உமானி எனப்படும் மலாயா பல்கலைக்கழக புதிய இளைஞர் இயக்கம் கேள்வி எழுப்பியது. இப்படி அறிவார்ந்த கலந்தாய்வுகளை புறம் தள்ளுவதன் மூலம் உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகமாக உருமாறும் முயற்சியில் UM பின்வாங்குகிறதா என யுவானி கேட்டது. நாடு முன்னேற வேண்டும் என்றால் இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த சிந்தனை களம் ஊக்குவிக்கப்பட வேண்டும். கருத்து பரிமாற்ற நிகழ வேண்டும். அதை விடுத்து சர்ச்சைகளை தவிர்ப்போம் என்று அதே பழைய பஞ்சாங்கத்தை பாடிக்கொண்டிருந்தால் ஒரு அடி கூட முன்னே நகர முடியாது என அவ்வமைப்பு சுட்டிக்காட்டியது. எய்ம்ஸ் நமது தேர்வு. ஸ்லாங்கூரை சேர்ந்த 1200 மாணவர்களுக்கு இலவச கல்வி சுற்றுலா. எய்ம்ஸ் நமது தேர்வு பிரச்சார இயக்கத்தின் இலவச கல்வி சுற்றுலாவில் நேற்று ஸ்லாங்கூரை சேர்ந்த மாணவர்கள் பங்கெடுத்தனர். ஸ்லாங்கூர் மாய்கா தொடர்பு குழு தலைவர் டத்தோ எம் சங்கர்ராஜ் ஐயங்கார் ஏற்பாட்டில் 22 நாடாளுமன்ற தொகுதியில் இருந்து சுமார் 1200 மாணவர்கள் 28 பேருந்துகளில் எய்ம்ஸ் கேம்பஸ் வளாகம் வந்தடைந்தனர். அவர்களுடன் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இணைந்து கொண்டது உற்சாகத்தை ஏற்படுத்தியது. எய்ம்ஸ் வழங்கும் மேற்படிப்பு வாய்ப்புகள் குறித்து 4ஆம் 5ஆம் படிவ மாணவர்கள், STPM மாணவர்கள் மற்றும் அவ்விரு முக்கிய தேர்வுகளையும் எழுதி முடிவுக்காக காத்திருப்போருக்கு விளக்குவதே இந்த கல்வி சுற்றுலாவின் நோக்கமாகும். டிப்ளமோ, டிகிரி பட்டப்படிப்புகளுக்கான தேவைகள் குறித்து விரிவுரையாளர்கள் மாணவர்களுக்கு விரிவாக விளக்கினர். ஆரம்பத்தில் வாய்ப்பு இல்லாமல் தவித்து கல்வி உபகார சம்பளம் பெற்று இன்று எய்ம்ஸில் MBBS பட்டப்படிப்பை மேற்கொள்ளும் நவீனா ஸ்ரீயின் வெற்றி கதையை
மாணவர் சேர்ப்பு பிரிவின் துறை தலைவர் திறன் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் உள்ள வசதிகள் குறித்து அதன் துணை வேந்தர் டாக்டர் கதிரேசன் வி சதாசிவம் பொதுவாக விளக்கம் அளித்தார். மன்னிப்பு கோரிய போஸ் மலேசியா கிழிந்த சீருடை மாற்றப்படும் என உறுதி. கிழிந்து போன சீருடை தொடர்பான உள் விவகாரத்தால் பாதிக்கப்பட்ட ஓர் ஊழியரிடம் பாஸ் மலேசியா பிரிகேட் தலைமை செயல் அதிகாரி சார்லஸ் டிவர் மன்னிப்பு கோரியுள்ளார். விவகாரம் குறித்து இதற்கு முன் தான் பேசிய பேச்சு யாரையாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்கும் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக அவர் சொன்னார். பதில் கூறும்போது நிதானமாகவும் பொறுப்போடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் மனதார உணர்ந்திருப்பதாக பாஸ் மலேசியா வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. இனி ஒருவரை ஒருவர் மதிக்கும் கலாச்சாரத்தை உருவாக்குவதோடு அனைத்து பணியாளர்களையும் ஆதரித்து அரவணைத்து செல்ல அந்த தேசிய தபால் நிறுவனம் உறுதியளித்தது. வைரலான அச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஊழியருடன் நேரடியாக நல்ல முறையில் பேசி தீர்த்து கண்டுள்ளோம். அதோடு கிழிந்து போன சீருடைகளை முறையாகவும் விரைவாகவும் மாற்றிக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று அவ்வறிக்கை மேலும் கூறியது. சம்பந்தப்பட்ட தபால்காரர் முன்னதாக கிழிந்து போன சீருடை குறித்து சமூக ஊடகத்தில் விரக்தியை வெளிப்படுத்தியிருந்தார். விரைவிலேயே மாற்று சீருடை கிடைக்கும் எனவும் அவர் எதிர்பார்ப்பை வெளியிட்டார். சட்டவிரோத கோவில்கள் மீது இணையத்தில் நடத்தப்படும் தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவேன். பிரதமர் மற்றும் மடானி அரசுக்கு LFL கோரிக்கை. சட்டவிரோத கோவில்கள் என முத்திரை குத்தி சமூக ஊடகங்களில் இந்து ஆலயங்களுக்கு எதிராக நடத்தப்பட்டு வரும் தாக்கல்களை தணிக்க அரசாங்கமும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். LFL எனப்படும் லாயர்ஸ் ஃபார் லிபர்ட்டி அமைப்பு அதனை வலியுறுத்தியுள்ளது. விவகாரம் பொறுப்பாக கையாளப்படவில்லை என்பதே உண்மை என LFL இயக்குனர் ஜயத் மாலிக் கூறினார். உரிமை சர்ச்சையில் உள்ள நிலத்தில் கட்டப்பட்டிருந்தாலுமே கூட எந்த ஒரு வழிபாடு தளத்தையும் சட்டவிரோதம் என முத்திரை குத்துவது முறையல்ல. சட்டவிரோதம் என குறிப்பிடுவதை அரசாங்கம் தடை செய்ய வேண்டும். மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்க டத்தோஸ்ரீ அன்வாரும் இனி எந்த ஒரு வழிபாட்டு தளத்தையும் சட்டவிரோதம் என குறிப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என ஜயத் கேட்டுக்கொண்டார். பொறுப்பானவர்கள் என கூறிக்கொண்டு சமூக ஊடகங்களில் இந்த சட்டவிரோத கோவில்கள் என்ற இயக்கத்தை தூண்டிவிடும் தரப்பினரை அரசாங்கம் ஒடுக்க வேண்டும். இல்லை என்றால் இனங்களுக்கு இடையில் அது விரோதத்தை உண்டாக்கும் என்றார் அமர். விட்டுக் கொடுத்தது போதல், சகிப்புத்தன்மையோடு வாழுதல் என மலேசிய மக்களுக்கே உரிதான பண்புகளை கட்டி காக்க மடானி அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார்.